எவன் என்ன சொன்னாலும் சரி ஆஃப் அடிக்கிறோம், அப்படியே போய் அங்கிள் அடிக்கிறோம். வா. என்னடா? என்னப்பா? வா பாத்துக்கலாம். வந்தா சொல்லி அனுப்புறேன். നിങ്ങൾ പോയിക്കോ. ഒരുവേള കുമരവേലി എങ്കിൽ വന്നാ ഞാൻ ഹോസ്പിറ്റലിൽ കൂടിക്കൊണ്ട് വരാം. ஆமா மச்சி, அதான் கரெக்ட். அவ இங்கே இருக்கட்டும். தட்ஸ் பெட்டர். சரி, ஏதாவது நான் ஃபோன் பண்ணு. வரேன். கவுன்சிலர் நீ தான் பேர். அங்க விசாரிச்சு அண்ணா வீட்ல இருந்து. ஹலோ சொல்லுங்க மாமா. மாப்ள எங்க இருக்கீங்க? வெளில இருக்கேன். சொல்லுங்க மாமா. உடனே சரி ஹாஸ்பிடலுக்கு வாங்க மாப்ள. அடுத்த எலெக்ஷன்ல நானே நிக்கல. என்னாச்சு மாமா? ஒண்ணுமில்ல, சீக்கிரம் வாங்க மாப்ள. ஐயோ, முதல்ல போன் ரோகிணி கிட்ட கொடுங்க. அவ உள்ள இருக்கா, நீங்க உடனே கிளம்பி வாங்க. ஐயோ மாமா. டேய் போன் வையா, போன்ல பேச கூடாது. சார் ஒரு நிமிஷம். டென்ஷன் பண்ணாதீங்க மாமா. சொல்லுங்க. ரோஹிணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மாப்ள. அவ நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு டாக்டர் சொல்றாங்க. பிளட் வேற கிடைக்காதா. நீங்க உடனே கிளம்பி வாங்க சீக்கிரம். எனக்கு கையும் வரல காலும் வரல. கவுன்சிலர் ஆகிறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? எல்லாம் பாத்துக்கலாம். சொன்னா நம்பு. சார் ஒய்ஃப்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். உடனே போகணும் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். யோ கையா இருக்கியா? கொண்டாட்டி நடு ரோட்டில் விட்டு குடிக்க வந்தால் அப்படி தான் ஆகும். சார் வார்த்தை கொஞ்சம் இல்லை சார். சாரி சார். என்ன எஸ்கே போகலாம் பார்க்குறியா? சார் அதெல்லாம் இல்லை சார். இந்த மாதிரி 1000 பேய் கதையை கேட்டிருக்கணும். குடிச்சிட்டு வந்தாலும் சத்தம் போட்டு பேசுற நீ? இல்லை சார், சந்தேகமாக இருந்தால் சார் ஃபோன் பண்ணி தரேன் சார். ஹாஸ்பிட்டலில் வேணால் கேட்டுங்க சார். சார் ப்ளீஸ் சார், அர்ஜென்ட் சார். சார் சார் ஃபோனை வாங்குவியா? சார் நம்புங்க சார். சார் உண்மை முதல்ல பொண்டாட்டி கன்சீவாக இருக்குண்ணே, இப்போ ஆக்சிடென்ட்ன்ற. அடுத்து என் கூட ஓடி போச்சுன்னுவியா? யோ வெளில இருக்கலாம் அக்யூஸ் மாதிரி தெரியல. எல்லாத்தையும் அட்ரஸ் ஃபோன் நம்பர் வாங்கி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவன் மட்டும் தூக்கி லாக்அப்ல போடு. சரி சார். எவன் வந்தாலும் விடாத. நம்ம ரவுண்ட்ஸ் போய்ட்டு வந்து பார்த்துக்கிறேன். ஓகே சார். நம்புங்க சார். சார் நிஜமா சொல்றேன் சார். வைஃப் ஆக்சிடென்ட் சார். சார் ஹாஸ்பிடல் போடு சார். பாஸ், இங்க குமார் இருக்காரா? சுமார் மூஞ்சி குமாரா இல்ல ரொம்ப சுமார் மூஞ்சி குமாரா? அண்ணா அந்த காலனியில் செகண்ட் வீட்டில் குமார்னு ஒருத்தர் இருப்பார். ஓ சுமார் மூஞ்சி குமார் காலைல வந்தாப்புல அண்ணாச்சி ஒயின் ஷாப்ல ஏதோ பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு போனாப்புல. ஆனா இன்னும் வரலையே. என்ன மச்சான் போயிட்டோம். ஏய் சொல்றா மச்சான், இங்கே ஆளே இல்லை. என்னது? நீங்கள் தேட்டர் குமார் எல்லாம் எல்லாமே இருக்கு. டேய் என்னடா சொல்ற? இங்கே டேனியல் செத்துட்டான்டா. காசு கொடுத்துருடா. காசு கொடுத்துருடா. போய்ட்டியா அண்ணா? எங்க அண்ணன் செத்துட்டாடா. மனசாட்சி இல்லாம காசு கேக்குற. உங்க அண்ணன் செத்த எனக்கு இல்லடா. எனக்கு மட்டும் என்னடா? நான் அங்க இருந்து ஓடி வரல. டேய் காசு கொடுத்துருடா. எங்க அண்ணன் செத்துட்டாடா. போய் சித்தில ஆட்டோ ஓடுறாடா. வந்து ஸ்டார்ட். டாக்டர் சிங்கத்தை எங்க வச்சிருக்காங்க டாக்டர்? சிங்கத்தை எங்க வச்சிருக்காங்க டாக்டர்? சிங்கம் துரசிங்கம் சவுத் மெட்ராஸிங்க ஒயின் ஷாப்ல வச்சு கொண்டானுங்களே. அவரா? மார்ச்சல் இருப்பார் பாரு. தேங்க்யூ. சிங்கத்தை மார்ச் வருங்க. அட அறிவி கட்ட டாக்டர். சிங்கத்தை மார்ச்சல் வைக்காமாடா. இதுக்கு சமூகத்தை யாரா காப்பாற்றுவா? சிங்கமே எங்க சிங்கம். நோ பிரதர், தூங்கும்போது முழிச்சுனே இருப்பேனா? எப்படி நான் ஏமாந்த? வயிற்று பசினை யாராலும் கேட்டு வந்துருந்தா கூட்டிட்டு போய் வயிற்றுலயே இருந்து வதக்கணும் குத்தி இருக்கிறதெல்லாம் அப்படின்ட்டு அனுப்பிவிட்டுறாங்க மனுஷன். அப்பேற்பட்ட மனுஷனை வயிற்றுலயே குத்திட்டாங்களே. ஐயோ அண்ணா, என் கையில செயின் போட்டுருப்பாரு மோதிரமா காடா. அதை நம்பி தானே வந்து எங்க இந்த கையில. ஐயோ காடாமே கழுத்துல செயின் போட்டுருப்பாரு. ஐயோ காடாமே. நான் ஸ்டாப் அல்லாதி உருட்டிங்களா? சிங்க சாய்ந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்மள சேர்ந்து செலவு பண்ண நாமளே வருவலாமா? சொல்லுங்க ஸ்டாப். அவன் பாக்கெட்டில் துண்டு பேப்பர் கூட இல்லை. அதனால தான் டிவியிலே நியூஸ் போட்டாங்க. பெருசா கேட்க வேண்டிய டாக்டர் இந்த நியூஸ் எங்க அன்னைக்கு தெரிஞ்சதுல செத்துருவேன் டாக்டர். அந்த கொலை தெய்வத்துக்கு இந்த கொலை நியூஸ் தெரியாம பாத்துக்க டாக்டர். சீரியலை எவ்வளோ செத்தாலே 4 நாளைக்கு அழுவே. ஐயோ உங்க பாக்கெட்டு எப்படியா இருக்கு? சீப்பா ஐயோ எங்க அண்ணனுக்கு என்ன தவிர யாரு
அழுக மாட்டேங்கிறாங்களே. ஐயோ ஏய் விக்டிமோட தம்பி நினைக்கிறேன். ஐயோ. சார் கொடுங்க. தேங்க் யூ. சார் மைக் சார். செத்து பொண்ணுடைய தம்பி நீங்க தானா சார்? சார் என்னாச்சு சார்? சார் சிறுத்தைய கூண்டுல பாத்திருப்ப, காண்டுல பாத்திருக்கியா? பார், பாத்துக்கோ. சிங்க செத்துட்டா என்ன, அவன் தம்பி சிறுத்தை இருக்கேன். கொலை பண்ணவன தம்சமா நாம விட மாட்டேன். ஏன்னா நானும் இப்போ புலல் ஜெயிலிருந்து வந்திருக்கேன். இந்த மாதிரி கொலை பண்றவனுங்க என்ன சரக்கடி பண்ணுங்க, என்ன சைடு சாப்பிடுவானுங்க எல்லாம் தெரியும். அவன் ஊறுகாய் சாப்பிட்றத வச்ச எந்த ஊர்ல இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவேன். இதை கொலை மிரட்டல்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. அதனைக்கு நீங்க இந்த நியூஸ்ல பார்க்கலாம். போலீஸ் தூக்குறதுக்கு முன்னாடி அவங்கள நான் தூக்குறேன். அது வரைக்கும் நான் யாருன்ற விஷயம் பொதுமக்களுக்கு என்ன நடக்குதுங்க? பேபிக்கு போன் போடு. ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும். யோ என்ன இது இந்த நேரத்துல கூட போன் எடுக்க மாட்டேங்கிறா? வர வரைக்கும் போனை எடுக்காத. எடுத்துச்சா? எப்படிதான் டைமிங் தெரிதோ. ஹலோ ஹலோ நாம இது செத்தவனோட தம்பி வெட்டிடும் குத்துருவன்றான். பேச்சே காணோம். அவன் பாட்டு சிங்கம் எங்கன்றான், கேர் ஆஃப் புழல்ன்றான். பேபி இதெல்லாம் நீ சொல்லவே இல்லை பேபி. கொலை செஞ்சிருப்பீங்களா? நான் சொல்லியிருந்தா செஞ்சிருக்க மாட்டோம். அதான் சொல்லல. ஏய் டென்ஷன் ஆகாதீங்க பாபு. நான் டென்ஷன் இருக்கட்டும், அங்க ஒருத்தன் டென்ஷன் ஆவறனே அவனுக்கு எவ பதில் சொல்றது? ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவர் வரதுக்கு முன்னாடி நீங்க இங்க வந்துருங்க, நாம கிளம்பிடலாம். ஐயே இது செட் ஆகுது பேபி, எனக்கு என்னமோ தப்பா படுது. நீ ரெடியா இரு, நான் வந்துட்டோம். ஓகேப்பா ஓகே. இப்போ நான் பேசிக்கிட்டுமா? யோ நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், இப்ப கூட போன் பேசணும்னு அழியிற. நீ ஒரு கால் போட்ட, நான் ஒரு கால் போடணும். நீயே கால் போட்ட எப்படி? யோ அதான் சீரியஸா பேசிருக்கேன்னு யோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜ். எனக்காக எப்பவும் பாடுவீங்களே அந்த பாட்டு, அதை பாடுங்க ராஜ். ராஜ் உங்க வாய்ஸ்க்கு என்னாச்சு ராஜ்? சாதகம் பண்றீங்களா? உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குமே ராஜ், பாடுங்க ராஜ். டவர் இல்லையா? அரோமலே அரோமலே பேபி நான் உன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமா இருக்கு. சீ போன வை. யோ எவனோ ஒருத்த வெட்டுவான் குத்துவான்றா, நீ பாட்டு கத்திட்டு இருக்க. இல்லப்பா பேபி பயந்துட கூடாதுன்னு. யோ இந்த தெருவே பயந்துச்சியா? வாயா. ஹலோ பாஸ், சைடு ரோட் சரோஜா சொல்லி விட்டாங்க. ஃப்ரெண்டு லவ் மேட்ரி ஃப்ரீ டாப்ல ஆஃப் தர கூட டாப்ல. சொல்லுங்க. ஹலோ ஆள் எங்கறீங்க? சவுண்ட் இங்க கேக்குது. கேக்குது. சொல்லுங்க ஜி. தல ஆள் அங்க இருக்கா தல, சவுண்ட் இங்க கேக்குது. ஏய் சந்தன அப்படிதான் எனக்கு கேட்கும். நீ அப்படியே சொல்லு, கேட்கும் அப்படியே சொல்லு. ஃப்ரெண்டு லவ் மேட்ரி ஃப்ரீ டாப்ல ஆஃப் தர கூட டாப்ல சார். லவ் மேட்ரா? என்னங்க இவ்ளோ கிட்ட இருக்கீங்க? சொல்லுங்க ஜி. ஃப்ரெண்டு உதிரப்படுதுங்க. படட்டும் சொல்லுங்க ஜி. லவ் மேட்ரி எச்சி வருதுங்க. எச்சி விட்டுன்னு சொல்லிக்கலாம் ஜி. சொல்லுங்க ஜி. ஃபீல் ஆயிட்டாப்ல ஜி. ஆஃப் தர கூல் ஆயிட்டாப்ல. மேட்ரு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஜி. லவ் மேட்டர் என்னையா ஃப்ரெஷ்? நாங்க ஜி லவ் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷுங்க. லவ்னாலே ஃப்ரெஷ் தான். மாட்டணும் தல, ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது. லவ்னாலே ப்ராப்ளம் தான். பாத்தியா? ஏய் அவன் யாருன்னே தெரியல, அவனுடைய ஃபீலிங் புரியுது, கூடவே சுத்துற. டபி நான் சொன்ன மாதிரி சொல்லு டபி, அப்படியே சொல்லு. ஜி கேட்ச் பண்ணிட்டேன். சூப்பர்மா சூப்பர்மா. நானும் லவ் ஃபீல் தான் ஜி. அப்படியா? அதான் ஜி நீங்க சொல்ல போற விஷயம் உள்ள அப்படியே பூந்து அப்படியே டப்பன சொல்லுங்க ஜி. சொல்லுங்க ஜி. ஃப்ரெண்டு லவ் மேட்ரி ஃபீல் ஆயிட்டாப்ல ஆஃப் தர கூல் ஆயிட்டாப்ல. ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். ஃப்ரெண்டு லவ் மேட்ரி ஃபீல் ஆயிட்டாப்ல ஆஃப் தர கூல் ஆயிட்டாப்ல. ஃபுல் ஃபாஸ்ட். ஃப்ரெண்டு லவ் மேட்ரி ஃபீல் ஆயிட்டாப்ல ஆஃப் தர கூல் ஆயிட்டாப்ல. சொல்லு ஃப்ரெண்டு லவ் மேட்ரி ஃபீல் ஆயிட்டாப்ல ஆஃப் தர. ஃப்ரெண்டு லவ் மேட்ரி ஃபீல் ஆயிட்டாப்ல. ஆஃப் அடிச்சா. கூல் ஆயிட்டாப்ல. ஆஃப் அடிச்சா. கூல் ஆயிட்டாப்ல. கோட் அடிச்சா.
சீப்பே சொல்ல முடியாது. ஜி 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 தான் ஃபீல் ஆனரா? ஆமா. ஹாப்பி ஜி. குடோனுக்கு போறோம். குடோனுக்கே போறோமா? சரக்குக்கு நான் பொறுப்பு ஜி. சரக்கு அடிக்கிறோம் ஜி. கலக்குறோம். சூப்பர் 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 ஜி. யாருங்க ஜி? ஜி ரொம்ப தேங்க்ஸ் ஜி, ரொம்ப தேங்க்ஸ். நானும் லவ் ஃபெயிலியர் ஜி. வாங்க ஜி வாங்க ஜி வாங்க ஜி. என்ன ஜி நைட் டயத்துல கூலிங் கிளாஸ்? அது ஆம்பளைங்க அழுவலாம், ஆனா அழுல வெளி தெரிய கூடாதுல, அதுக்கு தான். ஆனா ஒன் சைடு தெரியுதா ஜி? ஒன் சைடு லவ், ஒன் சைடு தான் தெரியணும். ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஃப்ரெஷ் பீஸ், டோட்டலா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சரக்கு அடிக்கிறோம், என்ஜாய் பண்றோம். வாங்க ஜி என்ஜாய் பண்றோம். டீம் வர்க் பண்றோம் ஜி. வாங்க ஜி, ஜாலியா இருக்கு. ஏன் ஜி நீ பாட்டீங்க சொல்லுங்க ஜி. எதுங்க ரோட்ல? உங்க வாயை தூக்கி என் காதுல வைங்களேன். காதுல வைங்க. ஃப்ரெண்டே, லவ் மேட்ரே, ஃபீல் ஆயிட்டாப்ல. லவ் மேட்ரே. நீங்க குமாரண்ட கேர்ள் ஃப்ரெண்டா? ச்சே அதையா? ஐயோ சாரி, குமார் எனக்கு முன்னாடி தெரியாது. ஆனா அவருக்கு ஆக்சிடென்ட்னதும் நீங்க டென்ஷன் ஆனீங்க, அதான் ചോദിച്ചது. ஏன் அவர் பிடிக்காதா? எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு கலாட்டா பண்ண வேண்டியது, இல்லாட்டி கலாட்டா பண்ணிட்டு குடிக்க வேண்டியது. லவ்னு பின்னால சுத்திட்டே இருக்கும். இன்னைக்கு தான் எங்க அப்பா ஆளை வச்சு அதட்டி வச்சாங்க. அதான் ரொம்ப தட்டிட்டாங்களோன்னு பயந்துட்டேன். பிடிக்கும்னு இல்லை, ஆனா பிடிக்காதுன்னு இல்லை. என் பின்னால வந்துச்சுன்னா கொடுப்பா இருக்கும், ஆனா வரலனாலும் கொஞ்சம் வெறுப்பா இருக்கும். ஏங்க என்னாச்சு? சாரிங்க, எனக்கு எങ്ങനെ ரியாக்ட் செய்யணும்னு தெரியல. இதுக்கேவா?